அந்த சாஸ்கே இப்ப எங்க இருக்கா? ஒழுங்கா பதில் சொல்லு. நான் பதில் சொல்லலனா என்ன உயிரோட விட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தரேன். சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க. ஓகே சார். அவசரப்பட்டு அவனை கொன்னுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையா உட்கார வச்சு விசாரிச்சிருந்தா அந்த அக்காட்ஸ்கிய பத்தி முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கும். அக்காட்சிகளை யாரும் வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒகிஸ்கே உராகாக் சாஸ்கேவை தேடி கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுங்க. ட்ரைக்காகே. ஹிடன் மிஸ்டர் செந்த நிஞ்சா நீதானே? உன்னோட ஒத்த கண்ண டான்சோவை பார்க்க பயன்படுத்து. சி டாரோவி வாங்க கிளம்பலாம். அவசரப்பட்டு செவுத்த டேமேஜ் பண்ணிட்டாரு. அந்த ரைக்காகே ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். காகே ஆயிட்டா அடங்குவான்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நம்பர் 2 பேட்டில் ரெடி, ஸ்டேட் அலர்ட். அந்த சாஸ்கே எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. கண்டிப்பா சார். எல்லாரும் கிளம்புங்க. என்ன இது? காரின், என்ன விஷயம்? சாமுராய்ஸ் எல்லாருமே வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள வேகமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன? எதுக்காக? நம்ம வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இது கண்டிப்பா ஜெட்சு வேலையா தான் இருக்கணும். அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மள அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஜெட்சுவை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். சாமுராய்ஸ் சக்கராவை இப்படிதான் பயன்படுத்துவாங்களா? நான் பயங்கரமா இரிட்டேட் ஆயிருக்கேன். தாக்கணும்னு நினைச்சா இங்க இருக்கிற ஒருத்தரையும் விட மாட்டேன். முதல்ல முடிஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்க. எப்படி அதை தடுத்தான்? நம்மள மாதிரியும் அவனும் பிளேட் ஒர்க்க பயன்படுத்தலாம். கரண், ஆன்சோ எங்க இருக்காருன்னு தேடு. ஆனா இந்த சாமுராய்ஸ் என்ன பண்றது? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டான்சோவை தேடி கண்டுபிடி. சாஸ்கேயோட சக்கரம் மொத்தமா மாறிடுச்சு. அவனை கொஞ்சம் பாருங்க. என்ன யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். நடக்குது. இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச சாஸ்கே கிடையாது. கோஸ்மா கூட செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து அவனோட சக்கரம் அதிகமா இருக்கு. அவன் இப்ப அதீத பலசாலி ஆயிட்டான். சாஸ்கேக்கு துணையா நாங்க இருக்கோம். லார்ட் ரைக்காகே, ஒரே ஒரு சக்கரம் மத்த எல்லா சக்கராக்களையும் அழிச்சிட்டு இருக்கு. இது கண்டிப்பா சாஸ்கேவோட வேலையா தான் இருக்கும். எங்க இருக்காங்க? நமக்கு கீழே தான். லார்ட் ரைக்காகே, என்ன பண்ண போறீங்க? இது என்னது? என்ன பாக்குற? Fear of true fury என்னன்னு உனக்கு கத்து கொடுக்க நான் வந்திருக்கேன். சாஸ்கே, வேண்டாம், தனியா போகாத. வாட்டர் ஸ்டைல், வாட்டர் வால். அது இவன் தானா? ஸ்டைல், எமோஷன்ஸ் வேவ். பாஸ், நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தா சாஸ்கேவால லைட்னிங் நேச்சரை பயன்படுத்த முடியும். ஃபயர் நேச்சரையும் பயன்படுத்த முடியும். கண்டிப்பா ஃபயர் ஸ்டைலையும் பயன்படுத்துவான். தாருவை, வாட்டர் ஸ்டைல நீ எதுக்கும் ரெடியா வச்சுக்கோ. கண்டிப்பா. சாஸ்கேவை பத்தி இவ்ளோ தகவல் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? ஹே, அங்க பாரு, பெருசா ஒருத்தர் நிக்கிறான்ல. அவனை எங்கேயோ நான் பாத்துருக்கேன். இவங்க ஹிடன் கிளவுட சேர்ந்த ஜானன்கள்.
நடுவுல நிக்கிறானே அவன் தான் அவங்க ரைக்காகே. இவனை நான் தடுத்து நிறுத்துறேன். அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. லைட்னிங் இல்யூஷன் ஃபிளாஷ் பில்லர். என்னால எதையும் பார்க்க முடியல. சாஸ்கே என்ன ஆச்சு? ஜூகோ பயப்படாத, இது வெறும் கென்ஜூட்சு தான். ஷாரிங் ஆன் இருக்கிறத மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. நீ அந்த கென்ஜுட்சு கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இப்ப தப்பிக்க முடியாது. சாஸ்கே அட பாவத்தை, முழு பிளேடு பாதி ஆயிடுச்சு. உங்களை காப்பாத்த வந்து பிளேட பறி கொடுத்துட்டேன். அவனுக்கு ஒன்னும் ஆகல. கலக்கிட்டு சுகெட்சு. குறுக்க நீ எதுக்கு வந்த? எனக்கு என்ன பாச்சு, திடீர்னு இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? உதவி பண்ணலான்னு பாஞ்சு வந்தேன், ஒரு நன்றி கூட கிடையாதா? இவங்களோட கூட்டாளிகள் வேற யாராவது இங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பாரு. புதுசா யாராவது வந்துகிட்டே இருந்தா நமக்கு தான் தலைவலி. கண்டிப்பா இங்க இன்னொரு ஷினோபி இருக்கணும். நான் டான்ஸாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த சி என்ன கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். காரின் அவ சக்கர நெட்வொர்க்கை கட் பண்ணிட்டு எங்கேயாவது தலைமறைவா இருப்பா. பின்னாடி நிக்கிறானே அவன் ஒரு சென்சரி டைப் நிஞ்சாவா? முதல்ல நாம அவனை அழிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். எல்லார் கதையும் முடிக்கிறேன். யாரு முதல்ல வர போறீங்க? வாழ்க்கையில தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் தம்பி. பரவாயில்ல, ஒருத்தன் கதையை முடிச்சாச்சு. ஒரு ஷேரிங்கான வச்சு என்ன போட்டு தள்ளுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தம்பி. லார்ட் ரைக்காகேவுடைய நர்வ் டிரான்ஸ்மிஷனும் ரியாக்ஷன் ஸ்பீடும் எல்லோ ஃபிளாஷ்க்கு சமமா இருக்கு. பாஸ் என்ன ஆச்சு? அவர் மாட்டிக்கிட்டாரு. பாஸ காப்பாத்த முடிஞ்சதா? நம்பவே முடியல. லார்ட் ரைக்காகே தாக்குனதுக்கு அப்புறமா அவன் உயிரோட இருக்கானா? இது கண்டிப்பா ஒரு வகையான கென்ஜுட்சு தான். ஒருத்தர் இன்னொருத்தருடைய அட்டாக்க பயன்படுத்தி எங்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. நான் இதுல மாட்டிப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால அசையவே முடியல. கண்ணை திறந்துகிட்டே தூங்காத, ஜாக்கிரதையா இரு. நான் கலக்கிட்டேன். பாசம் சொன்னவங்க புஷ்னு போயிட்டாங்க. யார் வர போறீங்க?